ஷலோம் அலைக்கேம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலிருந்து நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின அந்த 7 வார்த்தைகளையும் ஒவ்வொன்றாக பார்க்கவிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தி நூட்களிலிருந்து பார்க்கின்றோம். அதே போல இந்த வார்த்தைகளுக்கு இணையான சில எபிரேய வார்த்தைகளையும் பார்த்து அதனுடைய விளக்கத்தையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கவிருக்கிறோம். இன்றைக்கு முதலாவது வார்த்தையாக ஆண்டவராகிய கர்த்தர் சிலுவையிலே சொன்ன வார்த்தை லூக்கா 23வது அதிகாரத்துல 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வார்த்தை நீங்க கிரேக்கத்துல பார்க்கும் பொழுது பட்டேர் அஃபேஸ் அவுட்டோயிஸ் என்றிருக்கிறது. இந்த வார்த்தை அஃபேஸ் என்ற இந்த வார்த்தை மன்னிப்பை குறித்து குறிப்பிடுகின்றது. அஃபேஸ் என்ற வார்த்தை ஹீப்ரூல இந்த வார்த்தை மன்னியும் என்ற வார்த்தைக்கு எபிரேய வேதாகமத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க என்று சொல்லி பார்க்கும் பொழுது செலாஹ் அப்படின்ற வார்த்தை. என்ன வார்த்தை? செலாஹ். செலாஹ் என்ற வார்த்தைனா மன்னித்தல் அப்படின்ற ஒரு வினைச்சொல்லை போல இருக்கிறது. செலிஹா அப்படின்ற வார்த்தை, செலிஹா அப்படின்ற வார்த்தை மன்னிப்பு அப்படின்ற ஒரு பெயர் சொல்லை போல இருக்கின்றது. இந்த வார்த்தை முதலாவதாக அந்த கிரேக்க பின்னணியிலிருந்து பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிறார்கள், பயங்கரமாக துன்புறுத்துகிறார்கள். உங்கள் எல்லாருக்குமே சிலுவையினுடைய பாடினுடைய அந்த கொடூர தன்மை தெரியும். எவ்வளவு தூரத்திற்கு இயேசுவை வாரினால் அடிக்கும் பொழுதே அநேகர் மரித்து விடுவார்களாம். ஏனென்றால் இந்த வாரினால் அடிக்கிறதே அவ்வளவு கொடுமையாக இருக்குமா. இப்பொழுது வாரினால் அடிபட்டு அதன் பின்பதாக இந்த கனமான சிலுவையை சுமந்து கொண்டு இப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாய் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கைகளில் ஆணிகள் அடிக்கிறார்கள், கால்களில் ஆணிகள் அடிக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உடைகளை அங்கே சீட்டு போட்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவிடமாய் இவர்களுக்காக மன்றாடுகிறார். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த என்றார் என்ற வார்த்தை எலகென், இந்த வார்த்தை கிரேக்கத்துல இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்துச்சு. இதை குறித்து சில கமெண்ட்ரிஸ்ல வாசிக்கும் பொழுது அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஆண்டவர் ஒரு முறை சொன்ன வார்த்தை மட்டும் இல்லை. இது இந்த ஒரு வினைச்சொல்லிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் என்ற பொருள் இங்கே அதிகமாக தெரிகிறது. அப்படி என்றால் என்ன? அந்த மக்கள் எப்படி இயேசுவை தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் துன்புறுத்த இயேசு கிறிஸ்து சொல்லிக்கொண்டே இருந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த கிரேக்கத்துல இந்த வார்த்தை அப்பேஸ் என்ற வார்த்தைக்கு அதோட லிட்ரல், அதோட ஒரிஜினலா அந்த மீனிங் குறித்து பார்க்கும் பொழுது டு லெட் கோ ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு காரியத்தை விடுதலை செய்வதை போல நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பார்க்குறீங்க. நீங்க மத்தியில் இந்த ஓமைகளை வாசிக்கிறீங்க பாருங்க. மத்திய 18வது அதிகாரத்துல அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே சொல்கிறார், எப்படி அங்கே ஒரு ராஜா தன்னிடம் கடன்பட்டவனை மன்னிக்கிறார். அவர் மன்னித்து சொல்கிறார், அந்த ஊழியக்காரன் விழுந்து வணங்கி கேட்கிறான், ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் திறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். கிரேக்கத்துல இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன சொன்னால், டு லெட் கோ ஆஃப் சம்திங். ஏதோ ஒரு காரியத்தை, முக்கியமாக அந்த காலங்களில் கடன் வாங்கினால் சொன்னால் இந்த மாதிரி அவர்கள் எழுதி வைப்பதுண்டாம். இப்படி எழுதி வைக்கும் பொழுது இப்பொழுது எழுதி வைத்திருக்கிற அந்த பத்திரத்தை அல்லது எழுதி வைத்திருக்கிற அந்த காரியங்களை இப்பொழுது முற்றிலுமாய் அழித்து விடுகிறதை போல, இல்லை அவ்வளவுதான், இனிமேல் இவன் பேரில் கடன் இல்லை என்று சொல்வதை போல இங்கே இயேசு கிறிஸ்து பிதாவிடமாய் இவ்விதமாய் மன்றாடுகிறார், பிதாவே நீர் இவர்களை மன்னியும். இங்கே இயேசு கிறிஸ்து பிதாவிடமாய் வேண்டுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும். ஏனென்றால் இவர்கள் மேல் இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரோதமாய் செய்ய அந்த பாவங்கள் எல்லாம் அவர்கள் மேல் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும். அவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த முழு மனுக்குலத்தின் பாவத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு பிரதான ஆசாரியனை போல இங்கே பரலோக தேவனிடம் மன்றாடுகிறார். இந்த செலாஹ் என்ற எபிரேய வார்த்தை குறித்து சொன்னோம்ல, பழைய ஏற்பாட்டுல நீங்க எங்க பார்த்தாலும் முக்கியமாக ஆண்டவர் ஜனங்களுக்கு அருளுகின்ற மன்னிப்பிற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க, செலாஹ் என்ற வார்த்தை. புதிய ஏற்பாட்டையுமே எபிரேயத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த எபிரேய மொழிபெயர்ப்புல இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கின்ற இந்த ஜபத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதாவது இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற பிதாவை இவர்களுக்கு மன்னியும்ன்ற ஜபத்தை நீங்க எபிரேயத்துல வாசிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா, வயோமேர் யெஷுவா
அவி ஷலாக் லஹெம் கி எனாம் யுதேம் மா ஹமா ஓஷிம். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஷலாக் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஏனென்றால் இந்த மன்னிப்பை ஆண்டவர் தான் தம்முடைய மக்களுக்கு கொடுக்க முடியும். பர்டிகுலரா எக்ஸ்க்ளூசிவா பழைய ஏற்பாட்டில் ஷலாக் என்ற வார்த்தை ஆண்டவராகிய தேவன் ஜனங்களை மன்னிப்பதற்கென்று பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் பிற்காலத்திலே இந்த புதிய ஏற்பாடு எபிரேய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது இந்த வார்த்தை சரியான முறையில் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. செலாஹ், இவர்களை மன்னியும். இங்க முக்கியமா இந்த செலாஹ் என்ற வார்த்தையை நீங்க பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் ரொம்ப அதிகமா பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க முக்கியமா லேவியர் ஆகமத்துல எண்ணாகமத்துல எல்லாம் ரொம்ப அதிகமாய் பார்க்க முடியும். ஏனென்றால் அங்கே பலி செலுத்துதலை குறித்து அதிகமாய் பேசப்பட்டிருக்கும். ஆசாரியன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே போய் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டாக அங்கே பலிகளை செலுத்துகிறார். பலிகளை செலுத்தும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அந்த வார்த்தை செலாஹ், தேவனுடைய மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவும் ஒரு பிரதான ஆசாரியனை போல சிலுவையில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனை போல பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆசாரியன் ஒரு பலியை கொண்டு போய் அந்த பலியை செலுத்துகிறார். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவே இங்கே சிலுவையிலே ஒரு பலியாக அவர் மரிக்கிறார். அவர் சிலுவையிலே அந்த பலியாக மரிக்கும் பொழுது தன்னையே பிதாவுடைய சமூகத்திலே பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு பிரதான ஆசாரியன் செய்கின்ற வேலையை போல இந்த ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். இதுதான் நீங்கள் ஏசாயாவில் உள்ள தீர்க்கதரிசனத்துல ரொம்ப அழகாக பார்க்க முடியும். ஏசாயா 53 அதிகாரத்துல 12வது வசனத்தில் பாருங்களேன். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். அக்கிரமக்காரருக்காக என்ன செய்கிறார்? வேண்டிக் கொள்கிறார். இங்க இயேசு கிறிஸ்து, இங்க இந்த முதல் வார்த்தை நீங்க அதான் பார்க்கிறீர்கள். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்தவர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். அவர்களுக்காக ஒரு மன்னிப்பின் மன்றாட்டை பிதாவிடமாய் வைக்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும். அடுத்த ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியனுடைய அந்த சாயலிலிருந்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுல சில பாவங்களுக்கு, அறியாமல் செய்த அநேக பாவங்களுக்கு பலி செலுத்துவதன் மூலமாய் மன்னிப்பு கிடைக்கப்படுகின்றது. ஆனால் ஒரு சில பாவங்கள் ரொம்ப துணிகரமாய் செய்யும் பொழுது அவன் கர்த்தரை நிந்திக்கிறான், அந்த ஆத்துமாவுக்கு மன்னிப்பு இல்லை, அவன் சாக வேண்டும் என்று சொல்லி நீங்க பாக்குறீங்க. அப்ப நீங்க இங்க இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஜனங்களுடைய அந்த தவறுகளை, அந்த மீறுதல்களை அவர் பார்த்துட்டு பிதாட்ட பேசுறாரு, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அறியாமல் செய்கிறார்கள். எபிரேயத்துல அந்த அந்த டிரான்ஸ்லேஷன்ல நீங்க பார்க்கிறப்ப கூட எப்படி போட்டிருக்குன்னா, கீயனாம் யுதேயும். யுதேயும் இந்த வார்த்தை யதா, நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம்ல இந்த லெந்து கால டிவோஷன்ஸ்ல. யதா, யதா என்று சொன்னால் வெறுமன சும்மா அறிகிறது மட்டும் இல்ல, நான் அவரை அடிக்கிறேன்னு தெரியாமையா இருக்கும். உண்மையாக ஏன், யார் இவர், இதற்காக இவர் அடிக்கிறோம் என்று சொல்லி அங்க இருக்கிற அநேக போர்ச்சேவர்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இவருடைய உண்மையிலே இவர் எதற்காக மரிக்கிறார், இவர் குற்றவாளியாய் தான் பார்த்து அடித்துக் கொண்டிருந்தார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஒரு பிரதான ஆசாரியனாய் ஜனங்களுடைய பாவத்தை ஒரு அறியாமையின் பாவமாக பிதாவிடம் சொல்லி மன்றாடுகிறார். அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு பிதாவிடமாய் வேண்டி நிற்கிறார். எப்படி ஒரு அருமையான ஒரு ஆண்டவரை நீங்கள் நானும் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய பாவத்திற்காக அவர் பிதாவிடமாய் அந்த சிலுவையில் நின்று அவர் வேண்டிக் கொள்கிறார். இங்கே மன்னிப்பு என்பது இது ஒரு ரெஸ்பான்ஸா பார்க்கல, இது ரொம்பவே ஒரு இனிஷியேட்டிவா இருக்கு. அநேக நேரங்கள்ல நம்ம பிறருக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறதோ அல்லது பிறரை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்வதோ அது பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தவறு செய்து அந்த தவற்றை அவர்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது நம்ம ஒரு ரெஸ்பான்ஸா சொல்றோம். என்ன சொல்றோம்? சரி, நான் அவங்களை மன்னிக்கிறேன். ஆனால் சிலுவையிலே பாருங்க, அங்க யாருமே அங்க நின்று மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு கேட்ட பிறகு இயேசு கிறிஸ்து பிதாவிடம் சொல்லல, பிதாவை அவர்களை மன்னியும் என்று சொல்லல. அவங்க எல்லாம் இன்னும் செய்து கொண்டே தான் நிற்கிறார்கள். அடுத்தடுத்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இயேசு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே இங்கே மன்னிப்பு ஒரு துவக்கமாக இருக்குதே ஒழிய ஒரு மறுமொழி கிடையாது. அவர்கள் மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க, அதனால மறுமொழி இல்லை. இங்கே இயேசு கிறிஸ்துவே இந்த மன்னிப்பை துவங்குகிறார். இன்றைக்கும் இந்த லெந்து காலங்களிலும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாமும் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் நானும் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் நானும் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு நம்மை தாழ்த்தி இந்த லெந்து காலங்களிலே நமக்கு விரோதமாய் அநேகர் செய்து கொண்டிருக்கலாம். ஏன் இப்பொழுது கூட தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். அவர்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். அநேக நேரங்களில் நமக்கு அவங்க பண்ணாங்களே, நான் பழி வாங்கணுன்றது போல எண்ணத்தோடு கூட இருக்கலாம்.
ஆனால் இன்றைக்கு அந்த எண்ணத்தை எல்லாம் மாற்றிவிட்டு இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பிரதான ஆசாரியராக, இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டில் எல்லா விசுவாசிகளுமே ஒரு ஆசாரியனுடைய பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க பேதுருவுடைய வாசிக்கிறீங்க பாருங்களேன். நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இந்த ஆசாரிய கூட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு சிலுவையிலே செய்து காண்பித்தார். இன்றைக்கும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் கேட்கும் பொழுதே கூட தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாய் செய்கிறவர்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள். அவங்க இன்னும் திருந்தல, அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருக்கிறது இல்லை. திருந்தின பிறகு பண்ற ரெஸ்பான்ஸ் கிடையாது. அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதே பிதாவிடமாய் இவர்களுக்காய் மன்றாடி மனதார அவர்களை மன்னித்தல் தான் இயேசு கிறிஸ்து காண்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்கள் கிரேக்க ரோம காலங்கள். இந்த கிரேக்க ரோம காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல விர்ச்சியூ, அதாவது நல்ல மதிப்பிற்குரிய காரியம் என்னவென்று சொன்னால் வீரம், பழிவாங்குதல், பிரைடு, இதுதான் அந்த காலங்களிலே மதிக்கப்பட்டது. அமைதியாக போவது, மன்னிப்பது எல்லாம் ஏதோ கோழைத்தனமாக பார்த்தார்கள். இட்ஸ் a shame and honor culture. ஆனரபிளா வாழணும். இந்த எப்படி சொல்றது, அவமானமா இருக்கிற மாதிரி மன்னிக்கிறது, அமைதியா போறது, பழி வாங்காம இருக்கிறது, இதெல்லாம் அவமானம் என்று நினைத்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட கல்ச்சர்ல இயேசு கிறிஸ்து இங்க கவுண்டர் கல்ச்சராக ஆண்டவராய் கர்த்தர் அந்த கலாச்சாரத்திற்கும் அப்பாற்பட்டவராக அவர் என்ன செய்கிறார்? இந்த கலாச்சார சிந்தனைகளை தாண்டி செயல்பட்டு அங்குள்ள தம்முடைய சீஷர்களுக்கும் இன்றைக்கு நமக்கும் ஒரு பெரிய மாதிரியை வைத்து செல்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்து இந்த இயேசுவை போல மன்னிக்க பழகுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.